மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வழக்கமாக மத்திய பட்ஜெட் என்றதுமே பேசு பொருளாகும் ஹல்வா கிண்டும் வழக்கம் ஏன் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக நிதி அமைச்சர் நிதி அமைச்சக அதிகாரிகளோடு அல்வா கிண்டும் காட்சியை பார்த்திருப்போம். வழக்கமாக நார்த் பிளாக்கில் பட்ஜெட்டை அச்சடிப்பதற்கு முன்பாக நடக்கும் நிகழ்வுதான். பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலுக்கு முன்பாகவும் இனிப்பை வழங்குவது பாரத கலாச்சாரம். அதை பிரதிபலிக்கும் வகையில்தான் இந்த அல்வா கிண்டும் படலம். சரி, எத்தனையோ பலகாரம் இருக்க அல்வா மட்டும் ஏன் ஸ்பெஷல்? ஏதோ சிம்பாலிக்காக சொல்ல வருகிறார்களோ என வேடிக்கையாக கடப்பவர்கள் பலர். ஆனால் அல்வா கிண்டும் நிகழ்வுக்கு பிறகுதான் இருக்கிறது பிக் பாஸ் படலம். அது என்ன பிக் பாஸ் படலம் என்றால், அச்சடிக்கும் பணியில் இருக்கும் அதிகாரிகள் யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பதற்கு ஏற்ப கண்காணிக்கப்படுவார்கள். அல்வாவை சாப்பிட்டதும் டெல்லி நார்த் பிளாக்கில் நிதி அமைச்சக பேஸ்மெண்டில் அதிகாரிகள் எல்லாம் பட்ஜெட்டை அச்சடிக்கும் பணியை தொடங்கிவிடுவார்கள். அங்கு பணிகள் எல்லாம் முடியும் வரையில் அதிகாரிகளை கண்காணிக்கும் அதிகாரியாகவே இருப்பார் நிதியமைச்சர். பணியாளர்கள் உள்ளிருந்து வெளியே செல்ல முடியாது. பட்ஜெட் தொடர்பான தகவல்கள் எதுவும் கசிந்துவிடக் கூடாது என்பதற்காக பட்ஜெட்டை அச்சடிக்கும் அதிகாரிகள் எல்லோரும் லாக் செய்யப்படுவார்கள். தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்படும். Across various economic sectors, these green growth efforts help in reducing carbon intensity of the economy. பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவையில் நிதி அமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்ததும் நார்த் பிளாக்கை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். அவசர காலங்களில் அதிகாரிகளின் குடும்பத்தினர் நேரடியாக தொடர்பு கொள்ளாவிட்டாலும் குறிப்பிட்ட எண்ணில் செய்தி அனுப்பும் வசதியை பெறலாம். ஒருவேளை பணியாளருக்கு உடல்நலம் குறைவு ஏற்பட்டால் அதற்கும் மருத்துவர் உள்ளேயே இருப்பார். கூடுதல் மருத்துவ உதவி அவசியம் என்றால் ராம் மனோகர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவார். அங்கும் பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. 1950ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் கசிந்ததில் இருந்து இந்த பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைக்கால பட்ஜெட் அச்சடிக்கும் பணியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் அல்வா கிண்டும் நிகழ்வோடு கடந்த ஜனவரி 24ஆம் தேதி தொடங்கியது. அந்த பட்ஜெட்டில் என்னென்ன ஆச்சரியம், மகிழ்ச்சி, அதிர்ச்சி இருக்க போகிறது என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.